சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். கன்னிராசிக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, இந்த வாக்கிய முறைப்படியான குரு பெயர்ச்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கன்னிராசிக்கு தெளிவாக பார்ப்போம். இந்த நேரம் எந்த நேரத்தில் குரு பெயர்ச்சி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் சரியாக பகல் 11 மணிக்கு இந்திய நேரப்படி சரியாக 11 மணிக்கு இந்த குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வருடம் நடக்கக்கூடியதானது ஒரு குரு பெயர்ச்சி. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் உங்களுடைய 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமடைவார். சாதாரண ஒரு நட்பு ஸ்தானம், பகைஸ்தானம் அல்லது நீச்சஸ்தானம் ஆட்சி இல்லை. 11ஆம் இடத்திலே உச்ச பலம். கன்னிராசிக்கு குரு உச்சமடையக்கூடியது 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான ஒரு அரிய பொக்கிஷமான நிகழ்வு. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த ஒரு வருட காலம் இந்த குருவை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுடைய லைஃப் செட்டில்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு ஜாதக ரீதியாக அல்லது தசா புத்தியினுடைய ரீதியாக அல்லது லக்னத்தின் அடிப்படையில் ஒன்றுமே சரியில்லை, இது இப்போ நடக்காது, அப்புறம்தான் நடக்கும் அப்படின்னு எப்படியோ கூட ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இது எல்லாவற்றையும் மாற்றும்படியாகவே இந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அதனால் இன்னும் ஒரு வருடம் எதை நீங்கள் ஆரம்பித்தாலும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். அது ஒரு பெரிய பொக்கிஷமான நிகழ்வுகள், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த ஒரு வருடம் முடிஞ்சு இது நல்லா இருக்குமா அப்படின்னா, அதற்கு மிக மிக முக்கியம் இந்த ஒரு வருடம் நீங்கள் செய்திருக்கக்கூடியதான முக்கிய உங்களுடைய பங்களிப்பு. உங்களுடைய பெர்ஃபார்ம் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன இந்த ஒரு வருடம் தாண்டியும் இது நல்லா இருக்கும். இந்த ஒரு வருடம் உங்களுக்கு மினிமம் கேரண்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதனால் புதிய செயல் தொடங்குறீங்களா, எல்லாமே இதில் ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வை, இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியமான 3 இடத்தை பார்க்கிறார். முதல்ல நேர் பார்வை குரு பகவானுக்கு. அந்த நேர் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய 3ஆம் வீட்டை அவருடைய 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் புதிய மாற்றம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே செயல்படுங்க. உங்களுடைய பேச்சில் நல்லா முதிர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு பார்வை உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடிலே சித்தியை கொடுக்கும். பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வரும். எதெல்லாம் கற்றுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் கற்றுப்பீங்க. அதுமாரி அற்புதமான நல்ல பொற்காலம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் குரு பகவான் செய்து வைப்பார். சிவாய நமः.